அவர் கேஸ்ட்டை வச்சு ஏற்றாருன்னா காசை வச்சு ஏற்றாருன்னா அவர் ஸ்போர்ட்ஸை வச்சு ஏற்றுக்கிறாரு. அதுதான் படம். அவர் கேஸ்ட்டை வச்சு ஏற்றாரு, ஜாதியை வச்சு ஏற்றாரு. நான் பேச வரல. எனக்கு ஸ்போர்ட்ஸ் முக்கியம். நான் கிட்டத்தட்ட 25 வருஷம் முன்னாடி நான் கபடி ஆடினவன். ஏன் தம்மா இது சொல்கிறேன்னா, அந்த ரைடு விக்ரம் பையன் பண்ணுறது உண்மையிலேயே அவன் ஏற்கனவே கபடி ஆடினவன் தான் இருக்கணும். அந்தளவுக்கு அந்த ரைடு, அந்த டேஷ் அடிக்கிறது, ஜம்பிங் பண்ணி கோட்டு லைனை தொடுறது, லாஸ்ட் ரைடுன்னு சொல்லுவாங்க. லாஸ்ட் ரைடு என்ன தெரியுமா, 3 நிமிஷத்தில் அவுட் பண்ணான். 3 பாயிண்ட் வரான். உண்மையிலே அந்த ரைடை பார்க்குறான். உண்மையிலே அவனோட ஃபேஸை பார்க்கல. சில பேர் ஃபேஸை பார்ப்பாங்க, பாடிக்கலாம். ஆனால் இந்த மேட்ச் மட்டும் காலை தான் பார்க்கணும். அது எப்படி வருதுன்னு அப்படி தட்டுறது எல்லாமே இந்த காலில் தான் இருக்குது. ஏன் விஜய் எல்லாம் ஆடிக்கிற போல இல்லை, கில்லிலாம் பார்த்திங்களா? என்னையா நீ கில்லி படத்தை ஏற்றுக்கிறீங்க, இந்த படத்தை அதுவும் கபடி தானே. ஒரு பொண்ணு பார்த்தல உருகி லவ் பண்ணுது. இல்லை வேணாம், எனக்கு கோல்டு தான் மெயின், இந்தியாவுக்கு பெருமை தானே போகிறா போல. அதுதான் என் கதை. இது என்ன கொஞ்சம் மாறி செல்வராஜ் அப்படி கொண்டு வந்துக்கிறார், ரவுடியை கொண்டு வந்துக்கிறாரு. அவ்வளோ அவர் தப்பு பண்ண மிஸ்டேக்கே அதுதான். நான் அடித்து தர மாறி செல்கிறார். தயவுசெய்து ஒரு ஸ்போர்ட்ஸ் படமாக தான் அப்படி கொண்டு போகும். திடீர்னு கத்தி எடுத்துன்னு வரீங்க, வெட்டுறீங்க. எனக்கு எப்படியே இதில் கான்செப்ட் போடுறதா இதில் போய், ஏன்னா நான் ஆல்ரெடி கபடி ஆடினவன். நாங்கள் நடத்தினோம் நேதாஜி கபடி குழு, வஉசி, இதுமாரி பெரிய ஜாம்பவான் பேர்லாம் வச்சு தான் கபடியை தொடங்கியிருக்கிறாங்க. புரியுதா சொல்கிறேன்? அது என்ன கிராமத்து விளையாட்டு. சிட்டியில் இன்னும் அது சரியாக வரல. எல்லா இந்த பேர் ஸ்போர்ட்ஸுன்னு இந்தியாவில் ஆடினா எல்லா ஜாதிக்காரன் இருப்பான். கிரிக்கெட்டில் இல்லையா? ஆனால் இந்தியாவுக்கு தானே ஆடுறான். ஹாக்கியில் இல்லையா? இந்தியாவுக்கு தானே ஆடுறான். அப்போ கபடி மட்டும் ஏன் ஒத்துக்க மாட்டேறீங்க? ஜாதி எடுத்து வரீங்க. உண்மையிலே கண்டிப்பாக இருக்கும். ஒரு கேமுன்னா எல்லாத்துலையும் போட்டி இருக்கும், பொறாமல் இருக்கும், எல்லாம் இருக்கும். ஏன் கிரிக்கெட்டில் 2020 போய் சாவலையா? 2020 போய் சாவலையா மேட்சுன்னா? அதேமாரி அந்த ஊரில் வளரக்கூடாதுன்னு சில பேர் பண்ணுவாங்க. வளர்ந்துட்டானா நம்மளை மதிக்க மாட்டான்னு. அதுதான் அந்த கலவரம். அதுதான் அப்படி எடுத்துக்கணும். நம்ம ஊருக்காரன் ஒன்றே ஒன்று சொல்கிறேன். நீ ஆல்பா மேல் மாறியோ சிக்மா மேல் மாறியோ, சிக்மா மேல் மாறினா அவன் லவ் கூட பண்ண மாட்டான். கோல்டு அச்சீவ்மெண்ட் தான் பண்ணுவான். கோல்டு தான் அடிப்பான். புரியுதா நான் சொல்கிறது? படம் சிக்மா மேல் தெரியுமா? கெத்து 7 பேர் அந்த பூந்து விளையாடுவேன். புரியுதா? தனித்துவமாக அவன் சிந்திச்சு செயல்படுறது சிக்மா மேல். ஆல்பா மேல் லீடர். இதான் சொல்கிற மாதிரி அமீர் சொல்ல அவங்களாம் நடிக்கலாம். அதுதான் ஆல்பா மேல். அந்த ஊருக்கு மரியாதை கொடுக்குறோங்க. ஆனால் சிக்மா மேல் எவனுக்கும் பயப்பட மாட்டேன். நான் ஓடினே தான் இருப்பேன். அவன் தான் சிக்மா மேல்.